ஹேலோங்க. ஆக்சுவலிக்கு நம்ம ஜிம்மனோட ஃபர்ஸ்ட் தான் பார்க்க போறோம். ரிவெஞ்ச் மேரேஜ் பார்ட் 2. போன பார்ட் இதோட கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன்னா, ஜிம்மன் டைரக்ட்டா உன்னோட அம்மா அப்பாகிட்டயே போய் எனக்கு இந்த பொண்ண கல்யாணம் பண்ணிக்கணும் அப்டின்ட்டு உன்ன பத்தி கேட்டிருந்திருப்பான். அதுக்கு உன்னோட அப்பா வந்து ஒரு மாரி ஷாக் ஆகியிருந்திருப்பாரு. ரென்சியோட அம்மாலாம் என்னது இவளா? அப்டின்ட்டு மட்டம் தட்டுற மாரி பேசியிருப்பாங்க. ஜிம்மனுக்கு ஒண்ணும் புரியாது. ஏன் மட்டம் தட்டுறாங்க அப்டின்னு யோசிச்சுட்டு இருந்திருப்பான். அதோட இந்த பார்ட் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். ஸோ லெட்ஸ் கன்டின்யூ டு த பார்ட் 2. ஏன் நீங்க இவ்வளோ மட்டம் தட்டி பேசுறீங்க? ஆ, அவ தகுதி அவ்வளதான். அவ ஒரு மாதிரி கேரக்டர் அப்டின்ன மாதிரி, இவங்களே ஒரு மாரி பேசுவும், ஜிம்முனுக்கு இனிமே கன்ஃபார்ம் ஆகுது. அப்ப இவ இப்டிதான் அப்டின்ட்டு, இன்னும் அவனுக்கு ஓவன் மேல கோவம் தான் அதிகமாகுது. இன்னும் கொலவெறியில தான் அவள மொறச்சிட்டு இருக்கான். ஆனா, அவ பாட்டுக்கு வேல பார்த்துட்டு தான் இருக்கா. வானோட அப்பாவுக்குமே சரி பரவால்ல, நல்ல இடத்துல பொண்ண கல்யாணம் பண்ணி குடுத்தா நல்லது தானே, நம்மளுக்கும் பிஸ்னஸ் கிடைக்கிது தானே, அப்டின்ட்டு அவருமே சரிப்பா அப்டின்ட்டு கல்யாணத்துக்கு வந்து ஒத்துக்கிட்டாரு. ஸோ, ஜிம்முனுமே அப்டியே சிரிச்சுட்டே, ஓகே. அப்ப நாளைக்கே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிரலாம். என்னது? உடனே வா? நாளைக்கே வா? ஆமா. உங்களுக்கு இன்வெஸ்ட் நான் பண்ணணும்ல. அதுவும் நாளைக்கே பண்ணணும்ல. அர்ஜென்ட்டா தானே இருக்கீங்க. உங்க கம்பெனி ரீசென்ட்டா லாஸ்ல போகுதுன்னு கேள்விப்பட்டனே. அதுக்கு இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப ஹெல்ப் ஆகும்னு நினச்சு தான் அப்படி சொன்னேன். நாளைக்கே பண்ணிட்டா நாளைக்கே உங்களுக்கு எல்லாம் வந்துரும்ல. சரிப்பா, சரிப்பா. இவர் அப்படிதான் சொல்லுவாரு. நீ விடு. நான் உனக்கு அஷ்யூரன்ஸ் குடுக்குறேன். நிச்சயமா உனக்கும் எனக்கும் நாளைக்கு கல்யாணம் தான். நீ போயிட்டு வா அப்படின்ட்டு லின்ஸியோட அம்மா தான் எல்லாத்தையும் சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. ஆனால் அவனோட அப்பாவுக்கு ஏதோ தப்பாக படுது. அவர் சொல்கிறாரு இல்லை வேண்டாமே அப்படின்னு சொல்லும்போது லின்ஸியோட அம்மா கேட்குறாளா, அந்த அம்மா தாவின்னு குதிக்குது. முடியவே முடியாது. வையனை ஜிம்முக்கு தான் கொடுக்கணும் அப்படின்ட்டு ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனால் வாயனுக்கு வந்து தனக்கு நாளைக்கு கல்யாணம் அப்படிங்கிறதே தெரியாது. அவள் பாட்டுக்கு வீட்டில் வேலையை பார்த்து தூங்கிட்டு இருக்கா. ஸோ மறுநாள் காலையில் எழுந்துச்சி பார்த்தா வாயனோட அம்மா வந்து வீட்டுக்கு வந்திருக்காங்க. வாயனுக்கு ஒன்றும் புரியல. அம்மா நீங்கள் எங்கே எங்கள் அம்மா அப்படின்னு கேட்கும்போது அவங்க அம்மாவுமே வாயனுக்கு வந்து எடுத்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி அப்பா ஒரு பெரிய கஷ்டத்தில் இருக்காரு, நீ வந்து இந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கோ, நல்லா பணக்கார பையன்தாம்மா, உன்னை நல்லா பார்த்துப்பா அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொல்லி வாயனோட மண்டையை கழுவுறாங்க. ஆனால் வாயனுக்கு இந்த கல்யாணத்தில் சத்தியமாக விருப்பம் இல்லவே இல்லை. அப்படியே ஒரு மாதிரி அவங்க அம்மா உடஞ்சி போய் பார்த்துட்டு, நான் கஷ்டப்படணும்னு நினைக்கிறியா? எனக்கு கல்யாணம் வேணாம்மா, நான் பண்ணிக்கல, வேண்டாம் விட்டுரு. இங்கே பாரு வயன், இந்த மாதிரி சம்மதம்லாம் கிடைக்காது. பையன் வேற நல்ல பையன், உன் அப்பா சொல்லிகிட்டே இருக்காரு, உனக்காண்டி அவர் எவ்வளவோ பண்ணியிருக்காரு, இந்த ஒன்றாவது பண்ணுமா அப்படின்ட்டு வாயனோட அம்மா சொல்லிட்டாங்க. வாயனோட அப்பா வந்து சொல்கிறாரு, வாயனுக்கு வந்து அவங்க அப்பாவை வந்து பிடிக்கும், பிடிக்காது இல்லை, தனக்கு இவ்வளோ பண்ணுறாரே அப்படின்ட்டு ஒரு நன்றி கடன் வந்து இருக்கும். இது எப்படியாவது தீக்கணும்னு நினச்சிட்டு இருந்திருப்பா. ஸோ இந்த கல்யாணம் பண்ணால் அவருக்கு ஒரு மிகப்பெரிய உதவியாக இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் எப்படி அவளால் வேண்டாம்னு சொல்ல முடியும். சரின்னு மண்டையை ஆட்டிட்டா. வெட்டிங் ட்ரெஸ் எதுவுமே போடல, சிம்பிளாக நேரம் அவளை ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ் கூட்டு போகிறாங்க. கூட்டு போன உடனே அங்கே ஜிம்முன்னு வந்து உட்காந்துட்டு இருக்கான். வாயனுக்கு ஷாக்கு. என்னது நம்ம இவனையா கல்யாணம் பண்ணிக்க போகிறோம், நம்மளை முறைச்சிட்டே இருந்தானே இவனையா பண்ணிக்க போகிறோம் அப்படின்ட்டு ஒரு மாதிரி ஷாக்காகி ஜிம்முனை பார்க்கும்போது ஜிம்முனை அப்படியே வாயனை பார்த்து நக்கெல்லாம் சிரிச்சிட்டு, அதானே எப்படி நீ வராமல் இருப்ப, நீ தான் ஒரு பணப்பையாச்சே, அதான் என்னை தேடி வந்துட்ட அப்படின்ட்டு மனசுக்குள்ளேயே நினச்சிட்டு அவளை பார்த்து சிரிச்சிட்டு இருக்க. எனக்கு ஒன்றும் புரியல, நேற்று என்ன முறைச்சான், எனக்கு என்ன சிரிக்கிறான், ஒன்றும் புரியலையே அப்படின்ட்டு அவள் பாட்டு நின்றுட்டுருக்க. வந்து ஆஃபீஸரும் கையெழுத்து போடுங்கப்பா அப்படின்னு சொல்லும்போது ஜிம்முனி எங்கே காட்டுங்க அப்படின்ட்டு கடன்னு போட்டு கையெழுத்து போட்டு முடிச்சிட்டான். இப்போ வாயின் கையில் பேனாவை கொடுத்து போடுமா அப்படின்னு சொல்லும்போது வாயின் ஒரு செகண்ட், என்னது இந்த கையெழுத்து போட்டால் எனக்கு கல்யாணம் ஆயிருமா என்ன அப்படின்ற மாதிரி ஷாக்காகி அவங்க அம்மா பார்த்தா அவங்க அம்மா போடுமா அப்படின்றாங்க. வேறு வழியே இல்லாமல் வாயினும் அப்படியே கையெழுத்தை போட்டுட்டா. அங்கே எல்லாருமே கை தட்டுறாங்க. ஜிமின் கூட யாருமே வந்திருக்க மாட்டாங்க, அவன் மட்டும் தனியாக தான் வந்திருப்பான். வாயின் கூட தான் வாயனோட அம்மா அப்பா அண்ட் வாயனோட ஸ்டெப் மாம் வந்திருப்பாங்க. ஸோ இவங்கெல்லாம் கை தட்டின உடனே வாயனுக்கு ஒன்றும் புரியல, எது கை தட்டுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது அந்த ஆஃபீஸர் தான் சொல்கிறாரு, உங்களுக்கு வந்து மேரேஜ் வந்து ஆயிடுச்சுப்பா, ஒரு 1 நாள் உட்காருங்க, உங்களுக்கு எப்பவுமே சர்டிஃபிகேட் வந்துடும், அதுக்குள்ளே நீங்கள் ரிங்கு சேஞ்ச் பண்ணுறதா இருந்தால் சேஞ்ச் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது வாயனோட அம்மா வந்து ஒரு ரிங் எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க வாயனுக்கும் ஜிம்முனுக்கும். ஸோ ஜிம்முனு கையில் ஒன்று வாயனு கையில் ஒன்று கொடுத்துட்டு 2 பேர் சேஞ்ச் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது ஜிம்முன்னு அப்படியே கையை பிடிச்சி படார்னு இழுத்து படார்னு போட்டு விட்றான். வாயனுக்கு அவன் ஹேண்டில் பண்ண விதமே சுத்தமாக பிடிக்கல. ஆனால் வாயனை அவள் பாட்டுக்கு மெதுவாக தான் ஜிம்முனோட கையில் போட்டு விட்டுட்டா. போட்டு விட்டதுக்கப்புறம் வெயிட் பண்ணுறாங்க, சர்டிஃபிகேட்டும் வந்துருச்சு. அவ்வளோதான். அடுத்த செகண்ட் திரும்பி பார்த்தா வாயனையும் வாயனோட அம்மா அப்பாவையும் காணோம், யாரையுமே காணோம். வாயன் அப்படியே தனியாக ஜிம்முனு கூட நின்றுட்டுருக்கா. ஒரு செகண்ட் ஏதோ தனியாக ஏதோ கண்ணை கட்டி ஒரு காட்டுக்குள்ளே விட்ட மாதிரி தான் வாயனுக்கு ஃபீல் ஆகுது. ஒரு நாளில் தன் வாழ்க்கை போச்சு அப்படின்ற மாதிரி ஷாக்காகி அப்படியே நின்றுட்டே இருக்கும்போது ஜிம்முன் பார்க்குறான் வாயனை ஒரு மாதிரி மேலேங்களையும் பார்த்துட்டு, அங்கே ஒரு பிளாக் கலர் கார் தெரியுதா, போய் உட்காரு, நான் வரேன். சரி அப்படின்ட்டு வாயனும் போகிறான்.
போய் அங்கே உட்கார்றேன். அங்கே ஒரு வாட்டர் பாட்டில் இருக்குது. சரி தாகமாக இருக்குன்னு தண்ணி குடிக்கிறேன். ஆக்சுவலாக அதில் மயக்க மருந்து கலந்துருப்பான் போல். அதை குடிச்ச அடுத்த செகண்ட் அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துட்டா. ஜிம்மனும் அப்படியே எல்லா ஃபார்மாலிட்டீஸும் முடிச்சுட்டு அப்படியே காருக்கு வரான். என்னடா பண்ணுறா அப்படின்னு பார்த்தா, அவள் தண்ணி குடிச்சிருக்கான்னு தெரியுது. மயக்கம் போட்டான்னு தெரியுது. அவன் சிரிச்சுட்டே, என் வேலை ஈஸியாக முடிஞ்சிருச்சு அப்படின்னு கார் டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு வண்டி எடுத்துகிட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டுருக்கான். இங்கே வானோட அம்மாவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ பிள்ளைய தனியாக விட்டு வந்துட்டோமே அப்படின்ட்டு அவங்க முன்னாள் புருஷன்கிட்ட கேட்குறாங்க. இப்படி தனியாக விட்டு வந்துட்டோமே, அவள் ரொம்ப ஃபீல் பண்ணுவாள்ல, கொஞ்ச நேரமாக தான் அவ கூட இருந்திருக்கலாம்ல. இருந்திருந்தா நம்ம பின்னாடி ஓடி வந்திருப்பா. சிமன் கிட்ட போயிருந்திருக்க மாட்டா. நீ விடு, எதை நினச்சி ஃபீல் பண்ணாத. சிமன் உண்மையாக ரொம்ப பெரிய பணக்கார வீட்டு பையன்தான். அவங்க குடும்பம் நல்ல குடும்பம். நீ நினைக்கிற மாதிரிலாம் அவனும் அந்தளவுக்கு மோசமான பையன்லாம் இல்லை. விசாரித்து தான் பொண்ணை கொடுத்துருக்கு. தேவையெல்லாம் பயப்படாத, நீ ஊருக்கு கிளம்பிப்போ அப்படின்ட்டு வானோட அப்பா தான் வானோட அம்மாவையும் ஊருக்கு அமுச்சு விட்றாரு. விட்டுட்டு அவர் பாட்டுக்கு அவர் வீட்டுக்கு போயிட்டாரு. இந்த பக்கம் வாயன் அப்படியே ஒரு 2 மணி நேரம் இருக்கும். அப்படியே கண்ணு முழிச்சு பார்க்குறா. பார்த்தா ஏதோ ஒரு குடிசை வீடு மாதிரி இருக்குது. வாயன் யோசிக்கிறா, பணக்கார வீட்டு பையன் சொன்னாங்களே, இது என்ன குடிசை மாதிரி இருக்குது அப்படின்ட்டு கண்ணு முழிச்சு எழுந்துச்சி வெளில வந்து பார்த்தா ஃபுல்லாக காடாக இருக்குது. எனக்கு ஒன்றும் புரியல, என்ன காட்டுக்குள்ளே இருக்கும் அப்படின்ட்டு. ஒரு செகண்ட் யாரோ கடத்திட்டு வந்துட்டாங்களா அப்படின்ட்டு பயமாக இருக்குது. அப்படியே திரும்பி பார்த்தா ஜிம்முன்னு அப்படியே அங்கே ட்ரெஸ்ஸெல்லாம் கழட்டி போட்டுட்டு வெறும் டவுசரோடு வந்து நிற்கிறான். வாயன் அவனை பார்த்தது அப்படியே பின்னாடி திரும்பி நின்னுட்டு, இது இது என்ன இடம் அப்படின்னு கேட்குறான். அவன் அப்படியே அவகிட்ட வந்து, என்ன இடமா? இதுதாம்மா நம்ம வீடு, இங்கே தான் நம்ம இருக்க போகிறோம். சாரி சாரி சாரி, நீ இருக்க போகிற. எங்கேயா? இங்கே இருக்கணுமா? ஆமாம். ஏன் உன்னை கூட்டு போய் மாளிகையில் இருக்க வைப்ப நினச்சிட்டு இருந்தியா? இல்லை, அப்படி நான் நினைக்கல. ஆனால் அப்பா நீங்கள் பெரிய பணக்காரங்கன்னு சொன்னாங்களே. ஓ, அப்போ காசு காசுப்பட்டு தான் என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டியா? அப்போ வாயன் வந்து யோசிக்கிறா. அது காசு காசுப்பட்டு கல்யாணம் பண்ணல, பட் காசுக்காக தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா. ஸோ அதனால் எதுவுமே பதில் சொல்லாமல் அமைதியாக நிற்கிறத பார்த்ததோ ஜிம்முன்னு அப்படியே சிரிச்சிட்டே, உண்மைதான் போலையே. சரி, கொஞ்சம் திரும்பு. இல்லை, நீங்கள் ட்ரெஸ் போடாமல் இருக்கீங்க. அவ்வளோ நல்லவலாம் நீ? இதுக்கு முன்னாடி எந்த பையன் கூடயும் இந்த மாதிரிலாம் இருந்தது இல்லையா அப்படின்னு கேட்குறான். அவனுக்கு அந்த வார்த்தை கேட்டது ஒரு மாதிரி கஷ்டமாயிடுச்சு. அப்படியே அழுதுட்டு, நீங்கள் ஏன் இப்படிலாம் பேசுகிறீங்க, நான் அப்படிப்பட்ட பொண்ணு இல்லை அப்படின்னு சொல்கிறா. உடனே ஜிம்முன்னு அவளை அப்படியே பின்னாடி திருப்பி சுவத்தில் அப்படியே சாய்ச்சிட்டு அவளோட கழுத்தை பிடிச்சி கிட்ட இழுத்து, என்ன சொன்னேன், என்ன சொன்னேன், ஏன் அப்படி பேசுகிறீங்களா, நல்ல மாதிரியே நடிக்கிறியே, உன் நடிப்புக்கெல்லாம் ஆஸ்கர் அவார்டே கொடுக்கலாண்டி. சி, இங்கே இங்கே பாருங்கள், நீங்கள் நீங்கள் கழுத்தை விடுங்க, எனக்கு வலிக்குது, ஏன் அப்படி பண்ணுறீங்க, விடுங்க. சே, உன்னை தொட்டதுக்கு என் கை தாண்டி ஆசிட் ஊற்றி கழுவணும், கருமம். நீ எல்லாம் ஒரு கொலகாரி தானே, உன்னை மாதிரி கேடுகட்ட ஜென்மத்தை நல்லா பார்த்ததே இல்லை. இப்போ எதுக்கு இப்படிலாம் பேசுகிறீங்க? நான் என்ன பண்ணேன், கொலகாரின்லாம் சொல்கிறீங்க? நான் இது வரைக்கும் ஒரு இரும்பு கூட கொண்டது கிடையாது. நீங்கள் என்ன இவ்வளோ கேவலமாக பேசிகிட்டு இருக்கீங்க? யார் நீ? நீ கொண்டதில்லை. நீ ஒரு, எனக்கு வர கோத்துக்கு அப்படியே இந்த கன் எடுத்து உண்ணா அப்படின்ட்டு கன் எடுத்து வான் மேலே நீட்டுறான். வான் அவ்வளோதான் பதறி போய் அப்படியே அவனே நெஞ்சில் கை வச்சுட்டு பார்த்துட்ருக்க. அப்படியே ஜிம்முன்னு அவளை மேலேருந்து கீழே வரைக்கும் பார்த்துட்டு, செம்மையாக நடிக்கிற, உன்ன மாதிரி ஒரு ஆக்டிங் ஹீரோயினா நான் பார்த்ததே இல்லை, வேறு லெவலில் நடிக்கிற நீ. இந்த நடிப்பில் யார்கிட்ட இருந்து கற்றுக்கிட்ட? நீங்கள் என்ன பேசுகிறீங்கன்னு எனக்கு புரியலை. புரியலையா? உனக்கு புரியவே புரியாது, புரியவே புரியாது, புரியவும் வேண்டாம். ஆளையும் மண்டையும் பாரு, உன்னை அப்படியே கணத்துலேயே பலார் நான் அரையணும்னு தோணுது. ஆனால் இப்போ அறைய மாட்டேன், ஆனால் அரைவேன். எனக்கு பனிஷ்மெண்ட்ஸ்லாம் நிறையாவே இருக்குது அப்படின்ட்டு அப்படியே அவளே ஒரு மாதிரி குறுகுறுன்னு பார்த்துட்ருக்கான். வாயன் வந்து அவனை அப்படியே மேலேருந்து கீழே வரைக்கும் பார்க்குறான். அவன் வேறு ட்ரெஸ் போடாமல் கொஞ்சம் ஹாட்டாக இருக்கானா. ஸோ வாயன் வந்து அவனை பார்த்ததும் எதுவும் ஃபீலிங்லாம் ஆகலை. ஸோ அவள் எதுவுமே பண்ணாமல் அமைதியாக உட்காந்து அழுதுட்ருக்கா. அவளுக்கு போட்டு வரதுக்கு ட்ரெஸ்ஸும் இல்லை, போட்ட ட்ரெஸ்ஸோடு தான் வந்திருப்பா. ஸோ ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணி அங்கே ஓரமாக உட்காந்துட்டு, நான் ரெஸ்ட் ரூம் போகணும் அப்படின்றா. அவனுக்கு காதில் விழுகலை போல். என்ன சொன்ன, சத்தமாக சொல்லு, வா இருக்குல்ல, சும்மா பேச தெரியாதா? இல்லை, நான் 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 ரெஸ்ட் ரூம் போகணும். என்னது, சத்தமாக சொல்லு. நான் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணணும், எங்கே இருக்குது? இப்போ தான் ஜிம்மனுக்கு அதில் விழுந்திருக்கு போல். அப்படியே அவளை ஒரு மாதிரி பார்த்துட்டு, அந்த பக்கம் இருக்கு பாரு,
அப்படின்றான். வாயனுமே வாரான். வந்து பார்த்தா மேலே எதையும் காணோம். கதவும் இல்ல. அப்படியே ஒரு மாதிரி அத பார்த்துட்டு, "இது ரெஸ்ட் ரூமா?" அப்படின்னு கேட்குறான் அவனும். "ஏன்? பார்த்தா எப்படி தெரியுது? அது ரெஸ்ட் ரூம் தான். போ போயிட்டு வா." எப்படி போறது? உனக்கு தெரியாதா? நான் வேணா வந்து ஆஹா நான் நான் எப்படியும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். நீங்க அங்கிட்டு போங்க அப்படின்றா. அவன் "எங்க? என்ன? என்ன?" அப்படின்ற மாரி வாயன பார்க்குறான். வாயனுமே அங்க ஒரு பெரிய துண்டுமா இருக்கும். அத கதவு மாரி யூஸ் பண்ணிட்டு ஜிம்முன பார்க்குறா. ஜிம்முனுமே சரி அப்படின்ட்டு திரும்பி அந்த பக்கம் போயிட்டான். வாயனும் அந்த ரெஸ்ட் ரூம்குள்ள தண்ணி எதுவும் இல்ல. அங்க தண்ணி புடிச்சு புடிச்சு வைக்கணும் போல. அந்த தண்ணிய தொட்டா அது ரொம்ப ஜில்லுன்னு இருக்கு. அது மழை தண்ணி போல. ஸோ ஒரு மாரி ஜில்லுன்னு இருந்ததும் அப்படியே கத்துறா. ஜிம்முனுக்கு சத்தத்த கேட்டே, "இப்ப எதுக்கு கத்துற?" "தண்ணி ரொம்ப சில்லுன்னு இருக்கு." ஆ மேடம் பெரிய மகாராணி. உங்களுக்கு சுடு தண்ணி தான் வேணுமோ? அந்த மழை தண்ணி தான் இருக்கு. வேணுனா அத யூஸ் பண்ணிட்டு வா அப்டின்ட்டு, அவன் பாட்டுக்கு கத்தி விட்டுட்டு போயிட்டான். அவ இனிமே வேற வழி இல்லாம அதையும் யூஸ் பண்ணிட்டு அப்டியே வெளில வரா. வந்து எனக்கு ட்ரெஸ் வேணும் அப்டின்னு கேட்குறா. ஆ என்ன வேணும்? ட்ரெஸ் வேணும். நம்ம எதுக்கு இங்க இருக்கோம்? நம்ம சிட்டில இல்லையா? ஏன் இங்க இருக்கோம்? அப்டின்னு கேட்கும்போது, ஜிம்முன் அதுக்கு எதுக்குமே பதில் சொல்லாம, அவன் பாட்டுக்கு அங்கேருந்து கிளம்பி போயிட்டுருக்கான். வாயனும் இருங்க என்னைய கூட்டு போங்க அப்டின்னு சொல்லும்போது நீ எங்கேயுமே வரக்கூடாது. நீ இங்கே தான் இருக்கணும். இதுதான் உன்னோட வீடு. நான் உங்க கூட தானே இருக்கணும். நீ ஏன் என் கூட இருக்கணும்? ஆ? இல்ல. ஓ! நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா, என் கூட தான் இருக்கணுமா? அதெல்லாம் ஒரு அவசியமும் இல்ல. நீ இங்கேயே இரு. நீ இப்படியே விட்டா என் கூட வந்துட்டே இருப்ப அப்படின்ட்டு, வாயனோட கால்ல ஒரு விலங்க போட்டு விட்டுட்டான், அந்த வீட்டோட சேர்த்து. போட்டுவிட்டு அவன் பாட்டுக்கு கிளம்பி போயிட்டான். வானுக்கு அப்படியே பக்கு பக்குன்னு அடிக்கு. ஆக்சுவலா இவங்க இருக்கிற இடம் என்ன தெரியும்னா, ஒரு சுத்தி ஒரு ஐலாண்டு தான். இந்த ஐலாண்டு ஃபுல்லாவே நம்ம ஜிம்னோடது தான். ஸோ இந்த ஐலாண்டில தான் வாயின் இப்போ வந்து மாட்டிட்டு முழிச்சிட்டு இருக்கா. அதுவும் அந்த வீடு வேற ரொம்ப ஒரு மாரி இருக்கு. குடிசை வீடு தான். ஒரு மாரி இருட்டா இருக்கா. வானுக்கு ஒரு மாரி பயம் வருது. இது பார்த்தா அதுக்குன்னு இடியும், மழையுமா அடிச்சு பெய்யுது. வானுக்கு அவ்வளோதான் உயிரே இல்ல. உட்காந்து உட்காந்து அழுகிறேன். என் வாழ்க்கை இப்படி நாசமா போச்சே! நான் என்ன பண்ணுவேன்? ஏன் இவன் என்ட்ட இப்படி பிஹேவ் பண்றான்? என்ன கொலைகாரின்னு சொல்றான், என்ன பணப்பேய்ன்னு சொல்றான். நான் ஒண்ணுமே பண்ணலையே! இவன் எதுக்கு என்ன இப்படி சொல்றான்? எனக்கு பயமா இருக்குது. அம்மா எங்க இருக்கீங்க? நான் உங்க கூடயே வந்துடுறேம்மா. என்ன கூட்டிட்டு போயிருங்க. எனக்கு இங்க இருக்கிறதுக்கு ரொம்ப பயமா இருக்கு. நான் இங்க இருக்க மாட்டேன். மழை பெய்யுது, இடி இடிக்குது, எனக்கு பயமா இருக்கு அப்டின்ட்டு, காத பொத்திட்டு பயங்கரமா அழுதுட்டுருக்கா. ஆக்சுவலா அவன் வீட்டுக்குள்ளேயே போட்டுருக்க மாட்டான், அந்த குடிசை வீட்டுக்குள்ள. வெளியில தான் கட்டி போட்டு வந்திருப்பான். ஸோ அடிச்ச மழை தண்ணி எல்லாமே வான் மேல படுது. ஸோ வான் வந்து அங்கேருந்து ஓடவும் முடியாம, எப்படி ஒளிஞ்சுக்கிறது, எப்படி இந்த குளிர தாங்குறது தெரியாம அப்படியே குளிர்ல நடுங்கிக்கிட்டே அப்படியே படுத்து கிடக்குறா. ஸோ மறுநாள் காலையில அதுவும் ஒரு 9:30க்கு தான் ஜிம்முன்னு அப்படியே அசால்ட்டா அந்த வீட்டு பக்கம் நடந்து வரான். இவ இருக்காளா, செத்துட்டாளான்னு பார்ப்போம் அப்படின்னு தான் வரான். வந்து பார்த்தா இவ குளிர்ல இப்படி நடுங்கி ஒரு மாதிரி காய்ச்சல்ல படுத்து கிடக்குறது அவனுக்கு நல்லாவே தெரியுது. கன்னத்த தொட்டு பார்க்குறான். காய்ச்சல் அப்படியே பயங்கரமா இருக்கு. அப்படியே அவள பார்த்து சிரிச்சுட்டே, "ம் நல்லாருக்கு. இது எனக்கு நல்லாருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீ கஷ்டப்படுறத பார்த்தா. இப்படியே கெட. என் தம்பி எவ்வளோ துடிச்சிருப்பான். அவனுக்கு எவ்வளோ வலிச்சிருக்கும். அதுக்கு முன்னாடிலாம் இது ஒண்ணுமே இல்லடி. என் தம்பியவே கொல்றா. உன்னை எவ்வளோ கஷ்டப்படுத்துறேன்னு பாரு. இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல" அப்படின்ட்டு அவள அப்படியே பார்த்துட்ருக்கான். பார்த்துட்டு அவள அப்படியே அங்கேருந்து விலங்க கழட்டி விட்டுட்டு தூக்கிட்டு வீட்டுக்குள்ளே அப்படியே ஒரு சின்ன கட்டில் மாதிரி இருக்குது அதில் போடுறான். கரெக்டாக வான அப்படியே கண்ணு முழிச்சு பார்க்குறா. சின்ன பார்த்ததும் அப்படியே பயந்து ஒரு மாதிரி உட்காரா. ஏன்னா அவள் ட்ரெஸ்ஸில் ஒரு மாதிரி வெட்டாக இருக்குது. ஸோ பாடி வந்து அப்படியே டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியுது. அது ஜிம்முன்னு கண்ணுக்கும் நல்லா தெரியுது. அப்படியே அவன் வேணுக்குன்னே குறுகுறுன்னு அவளே பார்த்துட்ருக்கா. அவள் ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகி எதை வச்சு போத்துறது அப்படின்னு தெரியாமல் கையை வச்சு மறைச்சிட்டு இருக்கா. ஆனால் அவன் அதை பெருசாக கண்டுக்காம அப்படியே ஒரு 2 மாத்திரை தூக்கி போட்டு, இந்தா இதை சாப்பிட்டுக்கோ, இதை சாப்பிட்டா தான் காய்ச்சல் வராது, இந்தா சாப்பிட்டுக்கோ. என்னை இங்கேருந்து விட்டுறீங்களா? நான் என் அம்மா அப்பா வீட்டுக்கே போயிடுறேன், ப்ளீஸ் விட்டுருங்களேன். எது? உன்னை அம்மா அப்பா வீட்டுக்கு விடுறதுக்கு தான் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு உன்னை இங்கே தூக்கிட்டு வந்தேனா? ஆ, தூக்கிட்டு வந்தீங்களா? என்ன சொல்கிறீங்க? எனக்கு புரியலையே. உனக்கு ஒன்றும் புரியாது. நீ இங்கே கடை இப்படி தான் இருக்கணும், புரியுதா உனக்கு? நீ என்னை கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்க, உனக்கு தெரியுதா இல்லையா? தெரியுது. அப்போனா நீ இப்படி தான் இருக்கணும். இந்த வாழ்க்கை தான் நீ வாழ்ந்தாகணும். உன் அம்மா அப்பா வீட்டுக்கு போயிட்டேன்னு சொல்லுவியா? புருஷன் வீட்டிலேருந்து வந்துட்டேன்னு சொல்லுவியா? ஆ, அதுக்கப்புறம் உன் அப்பாவோட பிஸ்னஸ் மிகப்பெரிய லாஸுக்கு தள்ளப்படும். அப்போ அவர் உன் பிள்ளை தான் ரொம்ப கோவப்படுவார். ஸோ பொத்திட்டு இரு என்ன அப்படின்ட்டு அவன் பாட்டுக்கு சொல்லிவிட்டு
வீட்டுக்கு வெளில அவன் பாட்டுக்கு ஏதோ பண்ணிட்டு இருக்கான். அவனுக்கு அப்படியே ஒரு மாரி பயமா இருக்கு. அந்த வீட்ட பார்த்தா ஏதோ பேய் பட வீடு மாரி இருக்கு. இவன பார்த்தா அதுக்கும் மேல பேய விட பயங்கரமா இருக்கானே அப்படின்ட்டு, அவனுக்கு இப்ப அழுக வாயில என்ன பண்ணன்னு தெரியல. இதுல இந்த காய்ச்சல் வேற. சத்தியமா அவளால முடியல. அது மட்டும் இல்லாம நேத்துலேருந்து அவ சாப்பிட்டுருக்கவே மாட்டா. சரியான பசி. அப்படியே சிம்ரன் கிட்ட மெதுவா நடந்து வந்து, "எனக்கு மாத்துறதுக்கு வேற ட்ரெஸ்ஸும் சாப்பாடு குடுங்களேன். ரொம்ப பசிக்குது" அப்படின்ட்டு வாய திறந்து கேட்குறா. ஆனா ஜிம்முனுக்கு கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சி இல்ல. அவன் பாட்டுக்கு அசால்ட்டா அவள திரும்பி பார்த்து, "உனக்கு வேணும்னா நீயே சமைச்சுக்கோ. ட்ரெஸ் எல்லாம் என்னால வாங்கி தர முடியாது. என்ன நீ போட்டிருக்கியே, அத கழட்டி காய போட்டு ஒண்ணுமில்லாம இரு. ம். திருப்பி அதையே போட்டுக்கோ." என்ன நீங்க இப்படி பேசுறீங்க? ஒரு பொண்ணுகிட்ட இப்படி பேசினா உங்களுக்கு தெரியாதா? அது பொண்ணுங்க கிட்ட தான். உன்ன மாரி ராட்சசிங்க கிட்ட இல்ல அப்படின்னு, அவனும் பதிலுக்கு பதில் பேசுறான். அவனுக்கு இவன எப்படி ஹேண்டில் பண்ண, என்ன பண்ண அப்படிங்கிறது ஒண்ணும் புரியல. ஏதோ திருவிழால தொலைஞ்சு போன பொண்ணு மாரி தான் அவளுக்கு ஃபீல் ஆகுது. ஸோ இதோட இந்த பார்ட் வந்து கம்ப்ளீட் ஆகுது. தேங்க் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. ஸோ புடிச்சா லைக் பண்ணுங்க. ப்ளீஸ் மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகேவா? டாடா பை. சீ யூ லேட்டர். பாய்.